இன்னும் மற்ற முக்கியமான விஜி ராஜேந்திரனில் தொடங்கி அத்தனை பேருடைய இடங்களும் இப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவங்க அவங்களுடைய இடங்கள்லாம் போதை பார்க்குறோம். தாவேகா 9, திமுக 1, திமுக இல்லை அதிமுக ஒரு இடம் அப்படின்னு பார்க்குறோம். பூந்தமல்லி மாதிரி ஒரு தொகுதியில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி இப்போ அவங்க வந்து திமுக அங்கே தோல்வியை அல்லது பின்னடைவை சந்திக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி தவிர மற்ற எல்லாம் இருக்குது. மற்ற மாவட்டங்களையும் நம்ம பார்க்கலாம். வேறு மாவட்டங்கள் தயாராக இருக்குது. மேற்கு மாவட்டமோ அல்லது மற்ற மாவட்டங்களையோ தயாராக இருக்கும்போது சொல்லுங்கள், அதுவும் பேசலாம். வேலூர் பார்த்தலாம். வேலூர் இன்னொரு வடக்கு மண்டலத்தினுடைய முக்கியமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அங்கே 5 தொகுதிகளில் 2ல் தாவேகா முன்னிலை. வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் 2ல் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். குடியாத்தம், கேவி குப்பம் கூட்டணிக்காக அதிமுக சிம்பிள் தான் அங்கே நிற்கிறாங்க. குடியாத்தம் குடியாத்தத்தில் தேமுதிக, அங்கே அதிமுக கூட்டணி முன்னிலை. காட்பாடி அணைக்கட்டு தொகுதிகளில் அதிமுகவும் வேலூரில் திமுகவும் முன்னிலை. இப்போ காட்பாடியில் திரு ராமு முன்னிலை வைக்கிறார். துரைமுருகன் இல்லை, திமுகவுடைய பொதுச்செயலாளர் பின்னடைவு அப்படிங்கிறதாக இப்போதைய சூழலில் பார்க்குறோம். அங்கே வந்து அவரை கடந்த முறை எதிர்த்து மிக குறுகிய வாக்குகளில் தோல்வியடைந்த ராமு வந்து இப்போ முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்குறோம். தற்போதைய நிலையில் குடியாத்தம், கேவி குப்பம் தொகுதியில் தாவேகா முன்னிலை. அப்போ ஒட்டுமொத்தமாக 5ல் 2ல் தாவேகா, 2ல் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணிக்கு ஊர்கள் வந்திருக்க வேண்டும். திமுக 1971 வந்ததானாலும் சரி, இல்லை பிற்காலத்தில் வந்து 1991 வந்து ஜெயலலிதா வந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ஸ்வீப் எலெக்ஷன்ஸ் 180 வரை கொடுக்கின்ற அந்த இதுதான் ஸ்வீப் எலெக்ஷன். இது அது கிடையாது. இதில் ஒரு கன்ஃபியூஷன் நிச்சயமாக தெளிவாக இருக்கிறது. ஆனாலும் தாவேகாவினுடைய வாக்கு வந்து நாம பெரும்பாலும் நினைச்சது வந்து அதிமுக இருந்து போகணும்னு தான் நினைச்சோம். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி என்பது ஒரு 4%, 5% வந்து விட்டால் அது நிச்சயமாக அவர்களுக்கு சென்றுவிடும். அதன் பிறகு பாக்கி இருக்கின்ற வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷனாக கிடையாது, அதனால அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு பிறகு தாவேகா கொடுத்துடலாம் என்று நினைத்து அங்கே வாக்களித்த நபர்கள் இருப்பார்கள் என்ற என்னுடைய புரிதல் அப்படிதான் இருந்தது. பலருடைய புரிதல் அப்படியா இருந்தது. அதை ஏறத்தாழ இது நெகேட் பண்ற மாதிரி தான் இந்த ரிசல்ட். கடந்த முறை அதிமுக 66 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க 2021. இந்த முறையும் இப்போது நிலைமையில 65 இடங்கள். அவங்களுடைய எண்ணிக்கையை ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? எண்ணிக்கையாக பார்க்கும்போது அதிமுக தனிப்பட்ட முறையில் 65 இடங்கள் அப்படிங்கிறது இப்போதைய நிலைமையில் நம்ம பார்க்குறோம். 8-9 சுற்றுக்கள் முடிவடைந்து இதில் வந்து 5 சுற்றுக்களாக இருக்கலாம். இது ஒரு பார்ட்டி. அதான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெஃபினெட்லி ரொம்ப கன்ஃபியூசிங்கான ரிசல்ட்டாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் யாருக்குமே வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை கிடையாது. அதிமுக தன்னுடைய இடத்தை வந்து தக்க வச்சிருக்கிறது, திமுக தன்னுடைய இடங்களை வந்து இழக்கிறது. இவ்வளவுதான் இந்த இதுவரை இருக்கின்ற படிப்பினை. இது மட்டும் தான் 3 இலக்கத்தை தாவேகா தொட்டிருக்கிறது. 3 இலக்க எண்ணிக்கை இப்போ 104 அப்படிங்கிறதுல இருக்காங்க. மேஜிக் நம்பர் 118. அதை அடையறதுக்கான பல நண்பர்கள், பல்வேறு எண்ணிக்கைகள் இருக்கின்றன. அந்த காம்பினேஷன்ஸும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கலாம். அதையும் பார்க்கலாம். அரவிந்த், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிற விஷயங்களை? அல்லது டிஎம்கே எதிர்பார்த்ததோட ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்குறோம். பொதுவாக நான் உட்பட அனைவருமே நம்ம என்ன நினைச்சோம்னா, ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை பிரிக்கும் பட்சத்தில் அதிமுகக்கான வாக்குகள் சரியும் நாம் எதிர்பார்த்தோம். பட் அதிமுக மோராலஸ் ரீட்டைன் பண்ணிக்காங்க. ஓட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே 23% நினைக்கிறேன், அதிமுக 22%. 1% தான் கேப் இருக்கு. ஸோ ஓட் பர்சன்டேஜில் டிஎம்கே அதிகமாக இருந்தால் 24.14, 22.3, 24 டிஎம்கே, இங்கே 22 ஏடிஎம்கே. ஓட் பர்சன்டேஜில் ஏடிஎம்கேவோட டிஎம்கேக்கான வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தாலும் டிஎம்கேவோட வாக்கு சதவீதம் ஜெயிக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக இருக்கிறது. ஸ்ப்ரெட்டாக இருக்கிற காரணத்தினால் தான் வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தாலும் அது அடுத்து ஒன்று பார்க்க போகிறோம். அதில் ஒருவேளை இது வந்து இடங்கள் ஏன் அதிகமாக வருதுங்கிறதுக்கான ரிசல்ட்ஸ் ஒன்று இருக்கு. அது ஒரு நம்ம ஜோன் வைஸ் பார்க்கும்போது எந்த காம்பினேஷன் ஒர்க் ஆயிருக்கு கூட்டணியாக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட அதில். அதனால ஏடிஎம்கே கூட்டணி சீட்ஸை ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. கம்மி ஓட் ஷேர் இருந்தாலும் ஈஸியாக சீட்டை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. திமுகவுக்கு அதிகமான ஓட் ஷேர் இருந்தாலும் சீட் கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ ஆல்சோ இது 6-7 ரவுண்டு 8 ரவுண்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மேபி இன்னொரு 5-6 ரவுண்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஸ்டேபிளாக என்ன நம்பர்ஸ் வரும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது, தாவேகா எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே தாவேகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 35% தாவேகா தொட்டிருப்பாங்கன்னு தெரியுது.